ஒரு LLM API எப்படி ஒர்க் ஆகும்? இன்னைக்கு இந்த AI கரியர் மார்க்கெட் குள்ள வரணும்னு நினைக்கக்கூடிய பிகினர்ஸ் எல்லாருக்கும் கிளவுட், ChatGPT இந்த மாதிரி LLM பவர்டு டூல்ஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு பைத்தன் கோட்ல இருந்து எப்படி ஒரு LLM API கால் பண்ணுவீங்கன்னு கேட்டா இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. LLM அப்படின்னு என்னன்னு தெரியும், API அப்படின்னா என்னன்னு தெரியும். பட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும் அப்படின்றதா இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. API கால் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் குள்ள என்னென்னலாம் போகுது, இந்த மாடல், டெம்பரேச்சர், டோக்கன் லிமிட் இதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க, டோக்கன் கவுண்ட் எப்படி பில் ஆகுது, ரெஸ்பான்ஸ் எப்படி திரும்பி வருது அப்படின்னு இந்த பேசிக்ஸ்லாம் இன்னும் இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சேம் பர்சன், சேம் மாடல், சேம் ப்ராம்ப்ட். ஆனா ChatGPT வெறும் யூஸ் பண்றதுக்கும் LLM API மேல ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்கும் இடையில ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு LLM API கால் பண்றது, LLM API AI அப்ளிகேஷன் இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், அண்ட் AI இன்ஜினியர்ஸ் இந்த API எங்கெல்லாம் எதுக்காக எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. End deliverables of this particular session என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன்ல ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னா how to call an LLM API, LLM-க்கும் LLM API-க்கும் AI அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், how AI engineers use LLM APIs in real world application அப்படின்றத ஒரு ஸ்கிரிப்டிங்ல காமிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய வைக்க போறேன். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரீசெண்டா ஒருத்தங்க ஜென்னை இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கொஸ்டின், how LLM APIs will get connected to another application and work அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சில கேட்ட எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு பதில் தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அதுக்குடைய ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். இந்த செஷன் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு less than 18 minutes உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். ஸோ அந்த இன்டர்வியூ கொஸ்டின் என்ன அப்படின்றது காமிக்க போகிறேன். அந்த இன்டர்வியூ கொஸ்டினில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி எல்லாமே காமிச்சு ஒரு ஸ்கிரிப்டிங்கும் காமிச்சு இந்த பர்டிகுலர் செஷன் வந்து முடிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ கொஸ்டின் என்ன அப்படின்றத கண்ணில் பாருங்க. வாங்க போகலாம். How do you connect an LLM to your application? நல்ல கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு நான் இப்போ 30 seconds டைமர் கொடுக்க போறேன். நீங்க இதுக்குள்ள பதில வந்து ஆல்ரெடி ஜென்னை ஏஜென்ட் கீழே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ற செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. How do you connect an LLM to your application அப்படின்றத 30 seconds எடுத்து உங்களுடைய பதில் கையில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னோட பதில் வந்து நான் சொல்றேன். இந்த ஜென்னையும் ஏஜென்ட்டுக்கையும் படிச்சிருக்கிறவங்க ஓரளவுக்கு ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வேர்ல்டுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க, ஓகே, விஷயம் தெரிஞ்சவங்க கரெக்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பதிலுக்கு கரெக்டான ஒரு கேள்வி இருக்கும். How do you connect an LLM to your application அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட்டை இன்னும் கிளியராக நம்ம எப்படி சொல்லலாம்னா, how do you connect an LLM API to your application? இந்த இடத்துல API அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை பற்றி இந்த செஷனில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பேச போகிறோம். ஸோ கரெக்டான கொஸ்டின் என்னன்னா, how do you connect an LLM API to your application அப்படின்ற மாதிரி இன்கேஸ் தெரியாதவங்களுக்கும் கேட்டிருந்தேன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். பட் தெரிஞ்சவங்க அந்த ஒரு கொஸ்டினை பார்த்தாவே ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதா? ஸோ உங்களுக்கும் இந்த செஷன் முடியும் போது அந்த கிளாரிட்டி வந்து இருக்கணும். அதுதான் இந்த பர்டிகுலர் செஷனுடைய கோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிஐல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் பர்டிகுலர் LLM? LLM ஃபுல் ஃபார்ம் என்ன? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ChatGPT உங்களுக்கு கொஸ்டின், ChatGPTன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அகைன் ஒரு 5 seconds டைம். ChatGPT அப்படின்றது ஒரு LLM-ஆ? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இஸ் ChatGPT an LLM? 5 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ChatGPT அப்படின்றது LLM கிடையாது. LLM சொல்லியிருந்தீங்கன்னா டெஃபினேஷன் மாற்றிக்கோங்க. ChatGPT இஸ் நாட் an LLM. அப்போ ChatGPTன்றது என்னது? இட்ஸ் an AI அப்ளிகேஷன் ஆர் AI எனேபிள்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிகாஸ் அதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பேக் எண்ட் இருக்குது. நீங்கள் போடக்கூடிய டேட்டாலாம் பின்னாடி போய் ஸ்டோர் பண்ணுது, நிறைய இன்டர் கம்யூனிகேஷன்லாம் பண்ணிக்குது இல்லையா? ஸோ AI அப்ளிகேஷன் ஆர் AI எனேபிள்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ChatGPT சொல்லுவோம். ChatGPT இஸ் நாட் an LLM. பட் இந்த AI அப்ளிகேஷனுக்குள்ள we have more LLM models, okay, like 5.6 Soltera, அப்புறம் இதில் இன்னொரு மாடல் கூட இருக்குது. ஓகே, அப்புறம் GPT 5.5 டாக்குமெண்டேஷன் போய் படிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஓப்பன் ஏரோட டாக்குமெண்டேஷன், சோல்டெரா, லூனா அந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே, விஆல் கொடுத்தீங்க அப்படின்னா
ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் எல்எல்எம் மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வை ஆர் வி காலிங் திஸ் இஸ் எல்எல்எம்? அகெயின் 5 செகண்ட்ஸ் டைம். எதனால இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் நம்ம வந்து எல்எல்எம் சொல்கிறோம்? 5. ஆன்சர் என்னன்னா, பிகாஸ் தீஸ் மாடல்ஸ் ஆர் ட்ரெயின்ட் ஆல்ரெடி வித் புக்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய வெப்சைட், நிறைய கோடு, நிறைய கான்வர்சேஷன், நிறைய டேட்டா பேசஸ், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மாடல்ஸ்க்கு சப்ளை பண்ணி அதுக்கு ட்ரெயின் பண்ணி நம்ம அதுக்கு சிமிலர் கொஷின்ஸ் கேட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுது. புரியுதா? அதனால தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். இப்போ உங்களுக்கு தெளிவாக 2 கொஷின்ஸ்க்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எல்எல்எம்? எல்எல்எம் இஸ் நத்திங் பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைச்சிருக்கும். அண்ட் வாட் இஸ் ChatGPT, Claude, Gemini, இதெல்லாமே என்னது? ChatGPT இஸ் A application. Claude is a application. Gemini is nothing but an A application. இந்த A application குள்ள தான் இந்த LLMsல இருக்குது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இது வரைக்கும் கிடைச்சிருக்கணும். இப்போ தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் an LLM API அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ எடுத்துட்டு போறேன். வாங்க போலாம். இப்போ உங்களோட பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம வந்து எழுதுறோம், ரைட்? ஸோ கொலாப்ல எழுதுறோம், ஜூபிட்டர் நோட்புக்கில் எழுதுறோம். நான் உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். இது எல்லாமே பைத்தனுடைய பேக் எண்ட், கரெக்டாக? பேக் எண்டில் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த பைத்தன் அப்ளிகேஷன், நம்ம பில்ட் பண்ணக்கூடிய இந்த பைத்தன் அப்ளிகேஷன் ஒரு ChatGPT மாதிரியான ஒரு A அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா, பிகாஸ் இது ஒரு இண்டிபெண்டன்ட் அப்ளிகேஷன். ChatGPT இண்டிபெண்டன்ட், கொலாப்ன்றது இங்கே இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம நடுவில் நம்மளுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன தேவைப்படுதுன்னா, API தேவைப்படுது, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜா தான் இந்த API அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த பிரிட்ஜ் பாருங்க, பிரிட்ஜ் மஸ்ட் பி செக்யூர்டா இருக்கணும், ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும், இன்டர்ஆப்பரபிளா இருக்கணும், எஃபிஷியன்டா இருக்கணும். அந்த கனெக்ஷன் நம்ம வந்து ப்ராப்பரா போட்டோம்னா தான் இங்க இருக்கக்கூடிய நம்ம போடக்கூடிய இந்த ரெக்வஸ்ட் வந்து இங்க போய் ChatGPTல போய் அப்ளை ஆகி ChatGPTல இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் திருப்பி வரும். அது HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்க்குள்ள வந்து போகல. பட் நம்ம போட்டிருக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், பைத்தன் அப்ளிகேஷன், இட் ஹஸ் டு கம்யூனிகேட் வித் another application. So we need this particular API அப்படின்ற பாயிண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் நாளைக்கு எது வேணால் கூட இருக்கலாம். பிகாஸ் ப்ரோக்ராமிங் மூலமா ChatGPTனுடைய நம்ம ChatGPT அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம வந்து இந்த Slack, Google Sheets, Notions, MongoDB, எந்த Salesforce, Gmail எது கூட வேணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். பட் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு திஸ் பாயிண்ட். வித்தவுட் திஸ் பர்டிகுலர் API, அதான் போட்டிருக்கேன், வித்தவுட் API யூ கேனாட் கம்யூனிகேட் டு எனி அப்ளிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்களோட பைத்தன்லேருந்து நீங்கள் ChatGPTக்கு ஒரு எந்த அப்ளிகேஷனுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் APIன்றதை அவங்க கொடுத்துருக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, நல்ல பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. API சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று லிங்காக கொடுத்துருக்கணும், ஆர் கீயாக கொடுத்துருக்கணும். புரியுதா? ஒரு லிங்கை போனால் ஓப்பன் சோர்ஸ் அப்படி எடுத்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணி இந்த பர்டிகுலர் அந்த API நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராம்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று லிங்காக இருக்கும், இல்லாட்டினா கீயாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியாது. நல்லா வச்சுக்கோங்க, அதான் போட்டிருக்கு. வித்தவுட் API யூ கேனாட் கம்யூனிகேட் டு எனி அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ 4th கொஷின், ஹூ ப்ரொவைட்ஸ் திஸ் APIs அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து போகிறேன். வாங்க போகிறேன். ஆந்த்ரோபி கொடுக்குறாங்க, ரைட்? ஓப்பஸ் கிளாடனுடைய API இருக்குது, ஓப்பஸ் 4.8 அந்த மாதிரிலாம், ஃபேபிள் 5 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. கூகுள் ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராக் API கொடுக்குறாங்க. மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லாமா API அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் நிறைய சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது, சில இது பெய்டாக இருக்குது. பட் பெஸ்ட் ஒன்ஸ் ஆர் பெய்டு. ஓகே, இப்போதைக்கு கோடிங் எல்லாமே சூப்பராக ஜென்ரேட் பண்ணக்கூடியது கிளாட் வச்சிருக்காங்க. ஃபேபிள் 5, ஓப்பஸ் 4.8 அப்படிலாம் சூப்பராக இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடியது எல்லாமே கிளாட் வச்சிருக்காங்க. ஸோ ஹூ ப்ரொவைட்ஸ் API அப்படின்ற அந்த 4th பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்கிரிப்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் ஆன், ஒரு போனஸ் பாயிண்ட் நான் உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். அதில் தான் மிகப்பெரிய ஒரு சீக்கிரட் அடங்கிருக்கு. இப்போ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். All these powerful AI APIs we use today are created by only few big tech giants, okay, or tech companies. ஆல்ரெடி காமிச்சிருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு போட்டியாக இருக்கும், கரெக்டாக? அதில் யார்? இந்த OpenAI, ஆந்த்ரோபிக், கூகுள், கிராக், இந்த மெட்டா, மாங் கம்பெனிஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம், ரைட்? ஸோ இவங்களுக்குள்ள பயங்கரமான போட்டியாக இருக்கும். என்னோட மாடல் பெருசா, உன்னோட மாடல் பெருசா, நான் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வரேன் பாரு, நீ புதுசாக எடுத்துகிட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கர காம்படிஷன் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். எதனால காம்படிஷன் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு? ஏன் இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வராதான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மாடல்ஸில் பில்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு மேசிவ் கம்ப்யூட் தேவை, நிறைய GPUs தேவை, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவை, எனார்மஸ் பவர்ஸ் தேவை. பிகாஸ் அதை ரன் பண்ணல 24/7 அண்ட் மோர் எலக்ட்ரிசிட்டி தேவை.
லார்ஜ் நம்பர் ஆஃப் டீம் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் முக்கியமாக நிறைய காசு தேவை. பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுடைய இந்தியாவில் நிறைய லேண்டு பிரச்சனையே நிறைய இருக்குது. எந்த இடத்துல எது கட்டக்கூடாது அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வேர்ல்டுலேயே எவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் நம்பர் 1ல் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பர் 1 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி போடும்போது ரொம்ப காம்படிஷன் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் திஸ் இஸ் செப்பரேட் கேம். ஓகே, நம்ம ஏன் வந்து மாடல் பில்ட் பண்ண முடியல அப்படின்ற செப்பரேட் கேம். பட் இருந்தாலும் நம்ம சர்வம் ஏ அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி, அது நான் என்னோட ஏஐ நியூஸ் அவத்தா நியூஸில் டெய்லி வருது இல்லையா, அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் சர்வம் ஏ அப்படின்ற கம்பெனி இது எல்லாத்தையும் இருந்தாலும் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாடு நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி லாங்குவேஜ்க்கு அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாமே பயங்கர கஷ்டம். இந்த மாடலை ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது ஒரு செப்பரேட் கேம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்மளோட கொஸ்டின் ஒன்று இருக்குது, அந்த கொஸ்டினுக்கு நான் கிளாரிட்டி தான் பற்றி நம்மளுக்கு தேவை. பட் அது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டாக கொடுக்குறேன். இன்கேஸ் இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து சென்சிபிளாக பட்டுச்சு, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து செஷன் முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கெட் டு நோ வெதர் இந்த மாதிரி ஒரு அவுட் சைட் சப்ஜெக்ட் தான் இந்த, பட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் செஷன் முடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து புரிஞ்சுது, இப்போ தான் அது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் சொல்லிடுங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங்க்கு போயிடலாம். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டிங்கில் தான் நம்மளுக்கு வந்து எப்படி இந்த கொஸ்டினுக்குனான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஹவு திஸ் இது நம்மளோட இன்டர்வியூ கொஸ்டின் ஹவு டு யூ கனெக்ட் அன் LLM டு யுவர் ஏ அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ஒரு இன்டர்வியூ கொஸ்டினுக்குனான கிளாரிட்டி இந்த ஸ்கிரிப்டிங்கில் தான் இருக்குது. பட் இதில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனையினுடைய கீ வந்து பார்த்து நான் வாங்கிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பனை டெவலப்பர்ஸ் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓப்பனை டெவலப்பர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் வரும். இதில் தான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதில் ஏபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கிரியேட் ஏபிஐ கீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் பேசிக்காக ஃபாலோ பண்ணினா வந்துடும். ஓகே, இது நான் சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் கிரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு கிரியேட் சீக்ரெட் கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் ஆகும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரீ கிடையாது. ஓப்பனை வந்து பார்த்தீங்கன்னா இது பே பண்ணி தான் வாங்கணும். பிகாஸ் இது வந்து ஃப்ரீயில் வந்து உங்களால் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த கீ வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஹிட்டாக ரெஸ்பான்ஸ் வராது. ஓகே, மேபி நான் உங்களுக்கு சாம்பிள் கூட நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். இப்போதைக்கு என்னோட சீக்ரெட் கீ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இப்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பனையினுடைய சர்வரை டேப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த கோடிங்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடிங் எழுதியிருக்கேன். இம்போர்ட் OS அப்படின்றது வெளியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்லாம் நீ வந்து இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்னா அந்த OS வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கெட் பாஸ் மூலிமா எங்கிட்ட இருக்கக்கூடிய API வந்து வெளியில் இந்த மாதிரி பப்ளிக்காக போட்டிருக்கேன். இது வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளரையே வாங்கிக்க அப்படின்ற மாதிரி வாங்கிக்க. ஷிஃப்ட் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த API கொடுக்குறேன். ஓகே, இந்த API கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இந்த API வந்து பார்த்தீங்கன்னா இந்த OSல இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்து கூட நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, பேஸ் பண்ணுற பாருங்க என்ன இருக்குது. இந்த ஓப்பனையிலேருந்து ஓப்பனை அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸை கொடுத்துனேன். பிகாஸ் இந்த API இங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது அப்படி எடுத்து நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஓப்பனை கிளைண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ இந்த பைத்தன் அப்ளிகேஷன்லேருந்து ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் தி அதர் அப்ளிகேஷன். ஓகே, இந்த ChatGPT அப்படின்றது ஒரு AI அப்ளிகேஷன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓப்பனை தான் மெயின். ஓப்பனைக்குள்ளே ChatGPT இருக்குது, ரைட்? ஓப்பனைன்ற கம்பெனிக்குள்ளே ChatGPT இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ். அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய மாடல்ஸ், அவங்களோட ஓப்பனையோட மாடல்ஸ் தான் ஒரு சில மாடல்ஸ் எடுத்து ChatGPT கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனையை நம்ம டேப் பண்ணுறோம், ChatGPT டேப் பண்ணல, ஓப்பனையை டேப் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய இந்த சர்வரை பற்றிக்கு டேப் பண்ணி உள்ளே போயிட்டோம். அதில் எந்த மாடல் வேணுமோ நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங் போடும்போது. இப்போ அதே டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஹோமே கிளிக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். ஜஸ்ட் இது ஒரே ஒரு லைன் தான். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரம் ஓப்பனையில் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் என்ட்ரு கொடுக்குறேன். மாடல் 5.6 ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோம், கீயை போட்டு உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறமா 5.6 மாடல் போட்டுட்டு இன்புட் கொடுக்குறோம் பாருங்கள். ரைட்டர் ஷார்ட் டைம் பெட் ஸ்டோரி அப்படின்றது என்ன வேணும் அப்படின்றது. இப்போ பாருங்கள் என்னோட கீ வந்து பார்த்தீங்கன்னா எரர் கோட். பிகாஸ் நம்மளுக்கு பாருங்கள் இன்சஃபிஷியன்ட் கோட்டா அப்படின்னா பில்லில் உங்களுக்கு வந்து பெய்டு பேலன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே அகைன் கிளிக் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துல யூசேஜ் அப்படி சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல ஆகஸ்ட் ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் டயர் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பேமெண்ட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து போடணும். இப்போ நாங்கள் இதை ஆல்ரெடி பே பண்ணி ஒரு API வச்சுருக்கேன். அந்த API வந்து நான் இங்கே வந்து ஆல்ரெடி போடுறேன்.
ஓகே, டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ் அதை காப்பிக்க முடியாது அந்த கேபி கீ. பட் இந்த ஏபி கீ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஏபி கீ போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏபி கீ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ என்னோட ஏபி கீ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் வி போடுறேன், அது வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு இந்த கெட் பாஸ் அப்படின்னு மாதிரி போட்டிங்கன்னா தான் வெளியில் உங்களுக்கு வந்து ஏபி கீ தெரியாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஷிஃப்ட் என்டர் திருப்பி நான் அதை கொடுக்குறேன். ஆயிடுச்சு. திருப்பி அதே இதை கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைன் மூலிமா நம்மளுடைய ஏபிக்கு அந்த ஓப்பனையினுடைய சர்வருக்கு ஆக்சஸ் எடுத்துட்டோம். இப்போ அந்த சர்வருக்கு ஆக்சஸ் எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே கூட என்ன மாடல் வேணுன்றதை கூப்பிடணும். ஓகே, அதான் இங்கே மாடல் 5.6. இது எங்கேருந்து எடுத்தேன்? அழகாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாமே ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட் லைன் இந்த ஒரு லைன் தான் அதுக்குள்ளே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகே, ரைட் அ ஸ்டோரி பெட் டைம் அபவுட் யூனிக்கான ஒன்ஸ் அப்பான் அ டைம் குவீன் மூன்லைட். பாருங்கள், ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, தி எண்ட் அப்படின்னு மாதிரி போட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த கொஷனுக்குனா கிளாரிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஹவு டு யூ கனெக்ட் அண்ட் எல்எம் டு யர் ஏ அப்ளிகேஷன்? எல்எம் கொஷன் வந்து எல்எம் அப்படின்றது ஓகே, எல்எம் ஏபிஐ சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக எல்எம் அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது, எல்எம்மோட ஏபிஐ மூலியமாக தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த செஷன் மூலிமா நம்மளுக்கு ஒரு டேக் அவே பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த டேக் அவே பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்து செஷன் வந்து முடிக்க போகிறோம். The simplest concept can create the strongest foundation. புரிஞ்சிருக்கா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒரே ஒரு லைன் தான். ஓகே, இந்த ஓப்பனையினுடைய ஏபிக்கு கூப்பிடுறோம், அதுக்கப்புறம் இன்புட் போடுறோம், ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. இந்த ஒரு லைனுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைன்னு பாருங்க. அதை போட்டிருக்கேன். லேர்ன் தம் வித் பர்பஸ். நிறைய பேருக்கு இந்த பர்பஸ் கிளியராக தெரியலை அப்படின்றதுனால தான் எப்படி இன்டர்வியூவில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ சின்ன கொஷினை கூட கேட்குறாங்க. நீங்கள் பெருசாக படிச்சிருப்பீங்க, சின்ன கொஷினை கோட்டை விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் அதுக்குண்டான கிளாரிட்டி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த செஷனில் வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வாட் இஸ் அன் எல்எல்எம் அப்படின்றது பார்த்தோம். எல்எல்எம் இஸ் நத்திங் பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் ChatGPT, இந்த கிளாட் ஜெமினி அப்படி இல்லாமல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா AI enabled applications அப்படின்ற மாதிரி பார்த்தோம். திஸ் இஸ் நாட் LLM, திஸ் ஆர் ஆல் AI enabled applications. இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள LLMs வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து வாட் இஸ் அன் LLM API? இந்த LLM APIன்றது அந்த பர்டிகுலர் பெரிய மாடலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு API வந்து ஒரு சர்வர் வேணும். எந்த யார் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஃபோர்த்து பாயிண்ட்டாக இந்த ஆந்த்ரோபிக்கு, அப்புறம் கூகுள், அதுக்கப்புறமா அந்த ஓப்பன் இவங்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நீங்கள் ஃபஸ்ட் அந்த சர்வரில் வந்து டேப் பண்ணி தான் LLMக்கு ஆக்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ LLM API இஸ் நத்திங் பட் மாடலை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆக்சஸ் கீ அப்படின்றது தான் LLM API அப்படின்றது ப்ராப்பராக புரிஞ்சிருக்கணும். ஹவு டு கால் அன் LLM API? அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம். எப்படி API கீ வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். எந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் ஜஸ்ட் ஃபாலோ அந்த நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஓகே, சைன் அப் பண்ணதுக்கப்புறமா மேலே டாப் ரைட்டில் கெட் கீ அப்படின்ற வந்துச்சா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கீ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரெடிட் கார்டு எங்களால் பார்த்துக்கணும். டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து வாங்க முடியாது. கிரெடிட் கார்டு போட்டிங்கன்னா தான் அது வந்து உள்ள எடுத்துக்கும். ஓகே, ஜஸ்ட் அதை எடுத்துட்டு ஜஸ்ட் $5 $6 அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ். ஓகே, ஹவு டு கால் அன் LLM APIன்றது நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் மூலியமாக காமிச்சேன். LLMக்கும் LLM APIக்கும் A அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்தோம். LLM அப்படின்றது இட்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். LLM API அப்படின்றது அந்த LLM ஆக்சஸ் பண்ணுறதுக்கான API கண்ட்ரோல். A அப்ளிகேஷன்றது பேக் அண்ட் பைத்தன் அப்படின்றது எல்லாமே நம்மளோட தான். அதே மாதிரி ChatGPT அப்படின்றது ஆல்சோ A அப்ளிகேஷன், அதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு API தேவைப்படும். அந்த API இல்லாமல் எந்த அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு அப்ளிகேஷன் பல அப்ளிகேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, நம்ம ஓப்பனையோட கனெக்ட் பண்ணலாம், கிளாடோட கனெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம நோஷனோட கனெக்ட் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் எத்தனை அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணலாம். பட் அத்தனை அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணோம்னா இது எல்லாத்தோட API வேணும். அப்போ இந்த எல்லாமே API ப்ரொவைட் பண்ணுறாங்களான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இல்லாட்டினா கனெக்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அதான் பாயிண்ட். அடுத்தது ஹவு AI இன்ஜினியர்ஸ் யூஸ் LLM APIs in real world. அதுக்கு நான் வந்து ஸ்கிரிப்டிங்கோட உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு டேக்கே வந்து பார்த்துருக்கீங்க. எதை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சிம்பிளான கான்செப்ட் இவ்வளோ டீகோட் பண்ணி பின்னாடி போய் நம்மளுக்கு வந்து இங்கே ஏல படிக்க வரணும், ஜெனியில் படிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ டீகோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்குது. அப்போ இவங்க இன்டர்வியூ போகும்போது கிராக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓகே, ஒருத்தவங்க இதே மாதிரி இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நம்மளுடைய லேர்னர்ஸில் ஒருத்தவங்க போனாங்க, இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க, அவங்களுக்கு உண்டான கிளாரிட்டி அவங்க சூப்பராக இருந்துச்சு. சில பேர் அதை வந்து ப்ராப்பராக கிளியராக அவங்கள ஆன்சர் பண்ண முடியல. அதனால தான் அது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் உங்களுக்கு வந்து காமிச்சு அது உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பேக் டு த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஹவு டு யூ கனெக்ட் அன் LLM டு யர் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃப்ரம் தி பேக் end we are going to do this OpenAI class, and within that we are going to supply the API key, and the paid API key is what is going to connect to the OpenAI server, and after connecting we will be calling which particular model we need to provide the response, and the ஒரு particular format இருக்கு. அந்த ஃபார்மேட்டில் when we are sending the request the server will give us the response. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்சர். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். என்னுடைய கோல் ஆர் என்னோட டீமோடைய கோல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே யூடியூப்லையும் சரி, உள்ளரையும் சரி, ப்ரொவைட் வந்து பே பண்ணி படிக்கணும் இருக்கணும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் எங்களோட ரெக்வஸ்ட் ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்லாம் வேறு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து சென்சிபிளாக இருந்துச்சா அப்படின்றது எல்லாமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ வந்து இந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்களால் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து கொடுக்க முடியும். ஓகே, பட் மறக்காமல்
வாட் எக்ஸாக்ட்லி ஹவ் லேர்ன்ட், வெதர் திஸ் கிரியேட்டட் சம்திங் நியூ இன் யூ, எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு 2 minutes எடுத்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய மோர் தேன் யூர் லைக் உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட பேசும். தட் இஸ் வாட் அவர் மோட்டிவேஷன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் ஏ கோச் ஜான் சைனிங் ஆஃப். பாய்.